ரூபா கட்டணும். 800 கோடி பற்றி யோசிச்சுட்டு துல்லு என்ன சொல்லுவாங்க, தில்லுக்கு துட்டு அப்படின்னு. இதற்காக நான் எதை வேணா பண்ணுவேன். மரியாதையுடன் மற்றவர்களுடைய அனுமதியுடன் என்ன வேணா செய்வேன். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சகோதரர் ஹரிகிருஷ்ணன் சொன்னார் 17,000 வில்லேஜ் ஆன். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த 17,000 வில்லேஜ் ஒரு பிரச்சனையே இல்லை. நான் 800 கோடி பற்றி யோசிச்சுட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தெரிஞ்சவங்க ஸ்டேட்டஸில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அதை நான் போட்டு வச்சுருக்கேன். நான் போகிறதுக்குள்ளே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் இந்த மார்க்கம் பற்றி அட்லீஸ்ட் போய் சொல்லியிருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நான் பதிவிட்டு அதை நான் இன்னும் மாற்றவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. பாரதியார் சொன்ன மாதிரி பாரதியார் வாழ்ந்த ஊர் இது. பெரிதினும் பெரிது கேள்வி. கேட்கறதுல என்ன தப்பு? கடவுள் எதிர்க்க வராரு, எதை கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஒரு 10 ரூபா கட்டணும். மாஸ்டர் பலமுறை சொல்கிறார், மாஸ்டர்கிட்ட கேட்கும்போது கேட்கறதுல கேட்கணும்னு முடிவு பண்ணால் ஹையஸ்ட்டு கேள்வி. ப்ரேயர் பற்றி ஒரு மாதிரி அழகாக தாஜி எக்ஸ்பிளைன் பண்ணார். வென் யூ ப்ரே இன்க்ளூட் எவ்ரி ஒன் ஸோ தட் யூஆர் ஆல்சோ இன்க்ளூடட் அப்படின்னாரு. அனைவருக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணி, ஏன்னா அனைவரில் நீ இருக்கு. ஊருக்கு மழை பெய்யணும்னு கேட்கறது புத்திசாலி. எங்கள் வீட்டு மாடியில் இருக்கிற வாட்டர் டேங்கில் மட்டும் மழை பெய்யணுங்க. வாட்டர் டேங்கில் மட்டும் தண்ணி ரொம்பிச்சுன்னா நீங்கள் திரும்பி பார்த்தா எவனோ சைடில் வாட்டர் போட்டு எல்லா தண்ணியும் எடுத்துருவான். எல்லா ஊர்லேயும் நடக்கிறது தானே. நீங்கள் கிணத்துல தண்ணி சேர்ப்பீங்க, சைடு போர் போட்டு உருவிடுவாங்க. திருப்பூரில் சாதாரணம். தண்ணி எங்கே போகுதுன்னே தெரியாது. அவன் சைட்லேருந்து போர் போட்டு நேராக போட்டு எடுத்துருவாங்க. இதை போன்று என்னுடைய ப்ராக்டிஸ் முதல்ல ஸ்ட்ரெங்தன் ஆனாலே ஒழிய எக்ஸ்டர்னல் கான்குவர் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபர்ஸ்ட் இன்னர் ஃபார்ட்டிடியூட். வெளியுலகை நான் போய் ஆள வேண்டும்னா முதல்ல என்ன ஆழத்துக்கு தைரியம் வரும். அந்த ராஜாவுக்கு ஒரு தைரியம் இருந்தால் தான் அவன் கீழே இருக்கக்கூடிய 60,000 சேனையை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த 60,000 பேரும் துப்பாக்கி எடுத்து திரும்பி சுட்டாங்கனாலோ கத்தி எடுத்துக்கிட்டாலும் என்ன ஆவார் ராஜா? அவங்கள ஆளக்கூடிய தன்மை இருக்குன்னா அவருக்கு தன் மேலே நம்பிக்கை இருக்குது. அப்படின்னா அது எதன் மூலமாக வருது? ஏதோ ஒரு பயிற்சியின் மூலமாக வருது. அப்பேற்பட்ட பயிற்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.